ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 4ல் இருக்கும். டே 3 வரைக்கும் உள்ள வீடியோஸில் +6 வரைக்கும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது +5. இதுக்கு ஒரு சின்ன சம் பார்த்துடலாம். +6 அப்போ ஃபஸ்ட்டு +5 +1 +6 நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து +3 அப்போ 3 ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா +5 வந்து என்னை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 5 பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வேல்யூ இந்த இடத்துல இருக்கா அப்படின்னா இங்கே வேல்யூ இல்லை. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணணும். +5 எனக்கு தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், +10 இங்கே 10 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடுறேன். அப்போ நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், 5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவைப்படுறது 5 தான், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் 10 வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 5 இங்கே லெஸ் பண்ணிடுங்க. +10 -5 ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 14. இவ்வளோ தான் சம். இது 0 பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் போடலாம். +8 +8 அப்படின்றப்ப மேலே இருக்க 5 கீழே இருக்க 3 பீட்ஸ். ஆக்சுவலாக +8 எப்படி வரணும்னா இப்படி வரணும். அது கொஞ்சம் ஸ்பீடு உங்களுக்கு ஃபிங்கரிங் வந்ததுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுமே அந்த ஸ்பீடு வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் இப்படியே கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. +8 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து +5 சொல்கிறாங்க. அப்போ என்னால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா +5 வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இதுக்கான பீட்ஸ் இல்லை, ஒரே ஒரு பீட் தான் இருக்குது. அப்போ ஆஸ்யூஷுவலாக இதுக்கு வரக்கூடிய ஃபார்முலா +10 -5. அப்போ ஆன்சர் பாருங்கள் 13. ஓகே, அடுத்து இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். +9 சொல்கிறாங்க. அப்போ +5 +4. ஓகே, அடுத்து +5. இப்போ இங்கே வந்து +5க்கு பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -5. அடுத்து +7. +7 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா, இல்லை. இப்போ +7 இங்கே எப்படி ஆட் பண்ணணுன்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ +7 எப்படி ஆட் பண்ணுவீங்க, +10 -3. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 21. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தான் என்ன வரும் அப்படின்னா சம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதோட மாடல் சம்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து +4 எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு மாடல் சம் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து +4 சொல்கிறாங்க. அப்போ +4 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க +5. அப்போ 5ஐயும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அகைன் +4 சொல்கிறாங்க. +4க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு புரியணும். எதை புரியணும், இப்போ எனக்கு இங்கே தேவைப்படுறது என்னது, 4 தான் எனக்கு தேவைப்படுது. ஆனால் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன், 6 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 10 பீட்ஸ் உள்ள ராடை வந்து நான் 10 பீட்ஸ் உள்ள இதை வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு தேவைப்படுறது 4 தான், ஆனால் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன், 10 ஆட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், 6 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 6ஐ இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்து 13. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல எனக்கு +4 தேவைப்படுது. +4க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. ஸோ நான் +10 யூஸ் பண்ணிக்கிறேன். 10 யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்குன்னா அதை இங்கே லெஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர் வந்து 13. ஓகே, இப்போ 0 பண்ணிடுவோம். செகண்டாக ஒரு சம் ட்ரை பண்ணுவோம். +3 சொல்கிறாங்க. அப்போ +3 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து +6 சொல்கிறாங்க. 6க்கு இங்கே பீட்ஸ் இருக்குது. ஸோ 6 யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து +4 சொல்கிறாங்க. இங்கே +4 யூஸ் பண்ண முடியாது. அப்போ +10 -6. இப்போ ஆன்சர் பாருங்கள் 13. இப்போ இது 0 பண்ணிடலாம். இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். +5 சொல்கிறாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய 5 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. அடுத்து +4 ஆட் பண்ணியாச்சு. அகைன் +4க்கு இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -6. ஆன்சர் வந்து என்னது 13. 0 பண்ணிடுங்க. அடுத்து +7 சொல்கிறாங்க. அப்போ +5 +2 +7 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு +2 சொல்கிறாங்க. அப்போ +2 ஆட் பண்ணிட்டோம். இப்போ +4 சொல்கிறாங்க. இங்கே பீட்ஸ் கிடையாது. அப்போ +10 -6. ஆன்சர் வந்து 13. இவ்வளோ தான் சம். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்பீடு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே வரேன், இதோட ஸ்பீடு தான் இங்கே முக்கியம். அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உண்டு. அப்போ ஒவ்வொரு வீடியோஸையும் ஒவ்வொரு சம்முக்கும் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களாக சம்ஸ் நிறைய உருவாக்குங்க. ஏன்னா நீங்களாக சம்ஸ் உருவாக்குனா தான் நாளைக்கு பசங்களுக்கு டிக்டேஷன் கொடுக்கும்போது அந்த சம் உருவாக்க தெரியணும். சம் உருவாக்குறதுல என்ன சார் ஏதோ 4 நம்பரை போட்டால் வந்துட போகுது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து +5 சொல்கிறோம். அப்போ +4 சொல்கிறோம். இப்போ இன்னொரு +4 வந்தால் தான் நான் எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண முடியும். வேறு ஒரு நம்பர் வந்ததுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா போயிடும்.
அப்போ அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரியே நம்பர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் எதில் வரும்னா பை ப்ராக்டிஸ் தான். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஏன்னா உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் வரலாம். சில பேர் இன்றைக்கெலாம் அபாக்கஸ் மேக்ஸ் ஸ்கூல்ஸ்லேயே ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்து ட்ரெயின் ஆகிட்டு இங்கே அடிஷ்னலாக நம்மக்கிட்ட வராங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருந்தால் மட்டும்தான் அந்த பசங்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா +5 பார்த்துருக்கோம், +4 பார்த்துருக்கோம். அடுத்து இந்த நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ளஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் உள்ளே போயிடுவோம். தேங்க்யூ.